ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியாத் பஸ் அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரியாத் பஸ் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் தான் இது இருக்கிறது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் பட்ட கஷ்டத்தை அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ரியாத்துலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். நான் ரியாத்துக்கு போகும்போது ரியாத்தில் சரி இந்த பஸ்ஸு இருக்குது, பஸ்ஸிலலாம் போகலாம். முன்னெல்லாம் எப்படின்னா காட்டு பஸ்லேயே சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் இதை நினச்சிக்கிட்டு நான் ரியாத்துக்கு போகும்போது அங்கேருந்து, அதாவது ஏர்முக் ஏரியாவிலேருந்து பத்தா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறேன். பஸ் ஸ்டாப் போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கார்டு இருக்கணும். அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கார்டு இருக்கணும், கார்டு இருந்தால் தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி, கார்டு எங்கே கிடைக்குன்னு கேட்டால் கார்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலித் நிலையத்துக்கு தான் போகணும் அப்படின்னாங்க. அங்கேருந்து போகணுன்னா அதுக்கு டாக்ஸியில் 10 ரூபா போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போய் 10 ரூபாய்க்கு கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிக்கல்லாம் இருந்துச்சு. இது எனக்கு நடந்தது. நான் அப்புறம் டாக்ஸியில் போய் அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினில் போய் 10 ரூபா போட்டு அதுக்கப்புறம் தான் கார்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் பத்தாக்கு நான் ட்ராவல் பண்ணேன். இது நமக்கு கஷ்டமான வேலை. 10 ரூபா இங்கேருந்து டாக்ஸி 10 ரூபா, அங்கேருந்து 10 ரூபா இப்படி வேஸ்ட்டாக போகும். ஆனால் இதில் எப்படின்னா இந்த ரியாத் பஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதில் நீங்கள் பாஸ் வாங்கிட்டிங்கன்னா கார்டெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் 2 மணி நேரம் கணக்கு, ஒரு பஸ்ஸு கணக்கு கிடையாது. 2 மணி நேரம் நீங்கள் எந்த பஸ்ஸில் வேணாலும் ரியாத் பஸ்ஸில் ஏறிட்டு இறங்கிக்கலாம். இந்த 2 ஹவர் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. இதே போல் 3 நாளைக்கு எடுக்கிறதா எடுத்துக்கலாம், 7 நாளைக்கு எடுக்கிறதா எடுத்துக்கலாம், 1 மாதத்துக்கு எடுக்கிறதா எடுத்துக்கலாம். நீங்கள் அது ரியாத்தில் இருக்கிற எத்தனை நாள் இருப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு. வெளியூர்காரங்க உங்களுக்கு தேவையான டைம் நீங்கள் செட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் என்ன ஒரு சிக்கல்னால், இந்த அப்ளிகேஷன் ஒரே ஒரு சின்ன சிக்கல்னால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் ரியாத்துலேருந்து ரியாத் போகும்போது அங்கே பத்தாக்கு போகும்போது பஸ்ஸு அதாவது கார்டு வச்சு நான் போயிட்டேன். வரும்போது தான் இந்த அப்ளிகேஷனை பார்த்து இதில் லாகின் பண்ணிவிட்டு பாஸ் வாங்கிட்டேன். பாஸ் வாங்கினதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால எனக்கு எப்படியா ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரில. நான் அங்கே பக்கத்தில் இங்கே செக்கிங் அங்கே தான் நின்னாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது இல்லை பரவாயில்ல நீங்கள் ஃப்ரீயாகவே போங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இமெயிலெலாம் வந்துடுச்சு. நான் இமெயிலையும் காட்டினேன். இமெயில் காட்டினதுக்கப்புறம் சரி அவங்க நீங்கள் ஃப்ரீயாக போகிறதா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு சிக்கலும் இருக்குது, இதையும் பார்த்துங்க. ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.